அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காணொளி நேயர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறேன். இந்த ரமதானில், புனிதமான இந்த மாதத்தில் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு தொடராக ஒரு ஆரம்பித்து அதை பேச வேண்டும் என்ற ஆசையில் தராவியுடைய சிந்தனைகளை பற்றி உங்களிடத்தில் சொல்லலாம் என்ற ஒரு முயற்சியில் நாம் இன்று இங்கு இந்த தொடரை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தொடருடைய நோக்கமே என்னன்னா, பொதுவாகவே தராவியில் என்ன பண்ணுவாங்க, அந்த தராவியில ஓதப்பட்ட ஒரு சூறாவுடைய ஆயத்தை, ஒரு முக்கியமான சம்பவத்தை எடுத்து பேசுவாங்க. ஆனா இப்ப நம்ம அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி ஒரு புதுமையாக என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சூறாவுடைய பெயரை வைத்து நாம் பேசவும். சூறாவினுடைய பெயர் எதற்காக அந்த சூறாவிற்கு வைக்கப்பட்டது, அந்த சூறாவினுடைய சிறப்புகள் என்ன, எந்த காரணத்திற்காக அந்த சூறா இறக்கப்பட்டது, எந்தெந்த சிறப்புகள் எல்லாம் அதில் கூறப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் எல்லாம் அதில் வந்திருக்கிறது என்ற பல்வேறு கோணங்கள் அந்த சூறாவினுடைய பெயரை வைத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வெறுமனே அதற்கு ஒரே ஒரு முக்கியமான சட்டத்தையோ இல்ல ஒரே ஒரு முக்கியமான வரலாற்றை மட்டும் நம்ம கூறி முடிக்க போறதில்லை. ஒவ்வொரு சூறாவினுடைய நுணுக்கமான அர்த்தங்களையும் அதனுடைய தாற்பயங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அதில் முதலாவதாக இன்று நாம் இங்கு காண இருப்பது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் குர்ஆனுடைய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டார்டிங் அப்படின்னு அர்த்தம், ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். எதற்காக இந்த அர்த்தம் இந்த சூறாக்கு, எதுக்கு ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 3 காரணம் இருக்கு. ஒண்ணு, அர்த்தத்திலே ஆரம்பம் இருக்கு, அதனால இதுக்கு ஆரம்பத்துல வந்துருச்சு. இரண்டாவது ஒண்ணு, குர்ஆனில் முதலில் எழுதப்பட்ட சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அதற்காக குர்ஆனில் முதலாவதாக இடம் பெற்றிருக்கிறது. மூன்றாவது காரணம் இருக்கிறது, தொழுகையினுடைய ஆரம்பம் சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கிறது. எவ்வளவு பேர் இதுவரைக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தொழுகையில சலிச்சு போனதே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் தஆலா அருளிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் குர்ஆனிலும் இது ஆரம்பமாக இடம்பெற்றிருக்கு. இது 3 காரணம் இருக்கு. ஆக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. வெறும் ஃபாத்திஹான்றது மட்டும் இதோட பேர் இல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஏராளமான பேர்கள் இருக்கிறது. அதுல முதலாவது பேர் என்னன்னா உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இது பல இமாம்கள் இடத்துல, பல பேருடைய இடத்துல ஜும்ஹூருல் கவுல்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா இமாம்கள் இடத்திலும் ஒற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கவுலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை யாரு மறுக்கிறா அப்படின்னா, ஹசன் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மட்டும் என்ன சொல்றாங்க, உம்முல் குர்ஆன் நீங்க இதை சொல்லக்கூடாது. ஏன்னா உம்முல் குர்ஆன் லவுல் மஹ்ஃபூல் மட்டும்தான். லவுல் மஹ்ஃபூல்னா என்னது, அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அனைத்து கலா கதிரையும் எழுதி வச்சிருப்பான் தெரியுமா, ஒரு பதிவேடு. அந்த பதிவேடுக்கு பேரு லவுல் மஹ்ஃபூல்னு சொல்லுவாங்க. அந்த லவுல் மஹ்ஃபூல்ல மட்டும்தான் எல்லா விஷயமும் இருக்கு. அதுதான் வேதங்களின் தாய், அதுதான் கிதாபின் தாய், அதுதான் கருவூலம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறது. இதை நிறைய நபர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை கொண்டு நாம் இதை முன்னோக்கி பார்க்க வேண்டும். இமாம் திர்மிதி அவர்கள் பதிவாக்கி இருக்கிறார்கள், சஹீஹான ஹதீஸ் கூட. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் வந்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்கக்கூடிய இந்த சூரா இருக்கிறது அல்லவா, ஹிய உம்முல் குர்ஆன், இதுதான் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய். வஹிய உம்முல் கிதாப், இதுதான் வேதங்களின் தாய். வஹிய சபஉல் மசானி, இதுதான் அருளப்பட்ட அந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். வல் குர்ஆனுல் அதீம், இதுதான் மிக மகத்துவமான புத்தகம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இத்தனை சிறப்பம்சமான பெயர்களை கூறியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து இது முதலாவது பேர் உம்முல் குர்ஆன். இரண்டாவது ஒரு பேர் இருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு, சூரத்துல் ஹம்து சூரத்துஸ் ஸலாத். சூரத்துல் ஹம்து சூரத்துஸ் ஸலாத் என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரத்துல் ஹம்து அப்படின்னா புகழுக்குரிய சூரா, சூரத்துஸ் ஸலாத் அப்படின்னா தொழுகைக்கான சூரா. இது இரண்டுமே சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மற்றொரு பெயராக இருக்கிறது. இது எதுக்காக சூரத்துஸ் ஸலாத்னு பெயர் வந்துச்சு, தொழுகைக்காக சூரா. நம்ம எல்லாம் சிம்பிளா நினைப்போம், தொழுகைக்கான சூரா அப்படின்னா நம்ம தொழுகையில ஓதுறோம், அதனால தொழுகைக்கான சூரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹதீஸினுடைய விளக்கமே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறியதாக ஹதீஸை குதுசியில் கூறுகிறார். அல்லாஹ் தஆலா பேசுகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையினாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பில் தான் வருகிறது இந்த ஹதீஸும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், எனக்கும் என் அடியார்களுக்கும் மத்தியில் தொழுகையை நான் 2 பங்காக பிரித்திருக்கிறேன். எனக்கும் என் அடியார்களுக்கு மத்தியில் இந்த ஃபாத்திஹா சூரா இருக்கிறது அல்லவா, இதை நான் 2 பங்காக பிரித்து வைத்திருக்கிறேன்.
அது எப்படின்னா, ஒருவேளை அல்லாஹ் தஆலா சொல்றா இப்படி, ஃபைதா காலல் அப்து, என்னோட அடியான் சொன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் தஆலா உயர்ந்த அல்லாஹ் அனைத்தையும் படைத்து இந்த அகிலத்தை படைத்த வல்லோனுக்கே எல்லாம் புகழும் என்று என் அடியான் சொன்னால், கால அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் சொல்வானா, ஹமீதனி ரப்பி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா மிக மகிழ்ச்சி அடைகிறான். வைதா கால ரஹ்மானுர் ரஹீம், அர் ரஹ்மானுர் ரஹீம் என்று கூறிவிட்டால், கால அல்லாஹ் தஆலா அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை மகிமைப்படுத்தி விட்டான், என் அடியான் என்னை உயர்த்தி பேசிவிட்டான், என்னை மகிமைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானான். வைதா கால மாலிகி யௌமித்தீன் என்று கூறிய பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வானா, மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை உயர்த்தி பேசிவிட்டான், என் அடியான் என்னை உயர்த்தி பேசிவிட்டார் என்று அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி பல முறை கூறி கடைசியா இந்த துஆ கூறுவோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறிய பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வானா, ஹாதா பைனா வ பைனல் அப்தி வ லி அப்தி மா ஸஅல், இது எனக்கும் என் அடியார்களுக்கும் மத்தியில நடக்கிற கான்வர்சேஷன், எனக்கும் என் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ளது. வல் அப்தி மா ஸஅல், என் அடியார் என்ன கேட்கிறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவேன், என் அடியார் என்ன கேட்கிறானோ அவனுக்கு அப்படியே அதை நான் கொடுத்து விடுவேன். இறுதியாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தா, வழிகேட்டில் செலுத்தி விடாதே என்று நாம் ஹிதாயத்தை கேட்கிறோம் அல்லவா. அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வானாம், ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா ஸஅல், இது என் அடியார்களுக்குரியது, இது என் அடியார்களுக்குரியது, என் அடியான் என்ன கேட்டானோ அதை நான் அப்படியே அவனுக்கு தந்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக இங்கு நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறான் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு சூரத்துல் ஃபாத்திஹா மகிமை வாய்ந்தது என்பதை. ஒரு லைஃபான ஒரு ஹதீஸ் தான், ஆனா அமல் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான ஒரு ஹதீஸ். என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்டாங்க, என்னன்ட்டு, நாயகமே, இப்படி நீங்க மஹராஜுக்கு போன காரணத்தினால அல்லாஹ் தஆலாவை சந்திக்க முடிஞ்சிச்சு, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கிடைக்குமா, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா நாயகமே, இறைவனை சந்தித்து இறைவனிடத்தில் உரையாடக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற அடியார்களில் நாங்களும் ஒருவராக ஆக முடியுமா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாத்து மஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது ஒவ்வொரு அடியார் முஃமின்களுடைய மஅராஜ். ஏன்னா இங்க நம்ம பார்த்துட்டோம்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை, நம்ம என்ன கேட்கிறோமோ அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொல்றான். நாம் புகழ்ந்தால் இறைவன் சந்தோஷப்படுகிறான், நாம் துஆ கேட்டால் இறைவன் அதை கபூல் செய்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு தன்மையை, ஒரு சிஃபாத்தை, ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தொழுகையும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் நமக்கு தருகிறது. அதனால்தான் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ஷரத்து, தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்கள் எல்லாம் அடக்கி இருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா. இதுக்கு மூன்றாவது ஒரு பேர் இருக்கிறன்னா சூரத்து ஷிஃபா, சூரத்து ருக்கியா, ஷிஃபாவினுடைய உடல் ஆரோக்கியத்தின் சூரா. அதை போல ஓதி பார்க்கறதுக்கான சூரா. அதிகமான நோய்களுக்கெல்லாம் நம்ம ஏராளமான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதாவது நோய் வந்துருச்சு இல்ல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா ஓதி பார்ப்பாங்க. அந்த ஓதி பார்க்கறதுக்கு மிகவும் ஏற்றமான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா தான். இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரண வரலாற்று கூற்றை நாம் எடுத்து பார்க்கலாம். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு முறை ஒரு இடத்துக்கு பிரயாணம் செஞ்சு போகும்போது ஒரு கிராமத்துல அவங்க தங்குறாங்க. அந்த கிராமத்து வாசிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை, உணவு ஏற்பாடும் செய்யவில்லை, எந்த ஒரு கவனிப்பும் செய்யவில்லை, அப்படியே விட்டு விடுகிறார்கள். இரவு நடுஜாமம் வருகிறது. அப்பொழுது அந்த ஊரினுடைய தலைவருக்கு பாம்பு கடித்து விஷம் ஏறிக்கொண்டிருக்கும் சமயத்தில் என்னென்னவோ வைத்தியமெல்லாம் பார்த்த பிறகும் அவர்களால் அதை சீர் செய்ய முடியவில்லை. இறுதியாக இந்த குழுவிடத்தில் வருகிறார்கள், உங்களிலிருந்து யாராவது ஒருவர் எங்களுடைய தலைவருக்கு ஷிஃபாவை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விஷத்தை நீக்க முடியும் என்றால் தயவு செய்து நீக்கித்தாருங்கள், ஓதி பாருங்கள் என்று கேட்ட பொழுது, அப்பொழுது அந்த குழுவிலே இருந்த ஒரு சஹாபி ஒருவர், நான் ஓதி பார்க்கிறேன், ஆனால் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் எங்களை கவனிக்கவே இல்லை, எங்களிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஆனால் எப்படி நாங்கள் அதை செய்வது என்று கேட்ட பிறகு இறுதியாக நான் ஓதி பார்த்து சரியாகிவிட்டால் எங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்ற பகரத்திற்கு பதிலாக ஓதி பார்க்கிறார்கள். ஓதி பார்த்த சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முழு நம்பிக்கையோடு ஊதி விடுகிறார்கள். பாம்பு கடித்த விஷம் முறிந்து போகிறது, தலைவர் குணமாகி போகிறார். பேசியது போலவே அவர்களுக்கு ஆடு கொடுக்கப்படுகிறது. ஆடை சாப்பிடலாமான்னு ஒரே சந்தேகம். ஏன்னா இது புதுசான விஷயம். இப்படி ஓதி பார்த்து காசு வாங்கலாமா, இல்ல ஓதி பார்த்து ஆடு வாங்கலாமான்றது ஒரு புதுமையான விஷயம். சஹாபாக்களுக்கு மத்தியில ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. அப்போ
இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களும் சொல்லப்படுகிறது. இது எதை ஓதி பார்த்தீர்கள் என்று கேட்டதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று பதில் கூறப்படுகிறது. அப்பொழுது நாயகம் கூறிய வார்த்தை, எனக்கும் அதில் கொஞ்சம் தாருங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து நமக்கு இரண்டு விஷயம் ஒண்ணு தெரியுது. ஒன்னு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி பார்க்க மிகவும் சக்தி வாய்ந்த சூரா. பாம்பு கடித்த விஷத்தை முறிக்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிற்கு சக்தியை வைத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? ஓதி பார்த்து அதற்கு பரிசுகள் அன்பளிப்புகளை வாங்கிக் கொள்ளலாம் என்பது இந்த ஹதீஸ் மூலமாக தெரிய வருகிறது. இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம், இப்னு அப்பாஸ் அவர்கள், இதற்கு நான்காவது ஒரு பேரு, இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு இருக்கக்கூடிய பேர் என்னன்னா அஸாஸுல் குர்ஆன். இது குர்ஆனுடைய ஃபவுண்டேஷன், குர்ஆனுடைய பேஸ்மெண்ட், குர்ஆனுடைய அடித்தளம் எல்லாமே சூரத்துல் ஃபாத்திஹா தான். சூரத்துல் ஃபாத்திஹாவை பேஸ் பண்ணிதான் குர்ஆன் அப்படின்ற அளவிற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகிமையை உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களையும் சிறப்பு பெயர்களையும் சிறப்பு தன்மைகளையும் அதை ஓதியவர்களுக்கு ஷிஃபாவையும், அதை ஓதி பார்த்து விட்டால் அந்த ஓதி பார்க்கப்பட்ட நபர் விஷ முறிவு ஏற்படுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் தொழுகையின் மூலியமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பை சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு தருகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளடக்கி இருக்கிறது. சரி, இப்பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பெயர் காரணத்தை பற்றி பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு எதற்காக அந்த பெயர் வந்த என்ற காரணத்தையும் பார்த்தோம். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மற்ற பெயர்கள் என்ன, எதற்காக அந்த பெயர் வைக்கப்பட்டது, ஏன் அந்த பெயரின் சிறப்புகள் என்ன என்பதை எல்லாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தாட்டி இறங்குச்சா, ரெண்டு தாட்டி இறங்குச்சாங்க? இதில் பல நபர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு வரையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரே தாட்டில இறங்குச்சா, இல்ல மக்கால ஒரு தாட்டி மதீனால ஒரு தாட்டி இறங்குச்சா, இல்ல மக்கால பாதி மதீனால பாதி இறங்குச்சா? இது பல நபர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகம். அந்த சந்தேகத்தை நாம் இப்பொழுது தீர்க்க இருக்கிறோம். முதலாவது ஒன்று, சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவில் மட்டும் இறங்கியது. இது பல இமாம், இதுதான் ஏற்றமான கருத்து, பல இமாம்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து, பல இமாம்களால் வலுப்படுத்தப்பட்ட கருத்து. இப்னு கசீர், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி, தபரி ரஹ்மத்துல்லாஹி, பகவி ரஹ்மத்துல்லாஹி போன்ற ஏராளமான முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆன் விரிவுரையாளர்கள் எல்லாம் சொல்வது என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவில் மொத்தமாக இறக்கப்பட்ட சூரா. இதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? அது இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை, அவர்களுடைய கவுல் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகை மக்காலே கடமையாக்கப்பட்டிருச்சு. தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையினுடைய ஷர்த்தாகிட்டு, எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இருக்கும்? அதனால் மக்காவில் சூரத்துல் ஃபாத்திஹா முழுவதும் இறக்கப்பட்டது, அதை தொழுகையில் ஓதி இருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த கவுலை உறுதி செய்திருக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது தாட்டி ரெண்டு தாட்டி இறங்குச்சு அப்படின்றது இது ஓகேவான கவுல், சரி, ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் வைக்கக்கூடிய காரணங்கள் அப்படி. இது மக்கால ஒரு தாட்டி இறங்குச்சு, மதீனால ஒரு தாட்டி இறங்குச்சுன்னு சொல்றாங்க. இது இதுவும் பலம் வாய்ந்த இமாம்கள் கூறக்கூடிய கருத்தான். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜர்கஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கவுலாகவும் இது இருக்கிறது. ஏன்னா ஒன்னுடைய சிறப்பை மகத்துவப்படுத்துறதுக்காக, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை இன்னும் கண்ணியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக 2 முறை இறக்கப்பட்டது. இன்னொரு காரணம் என்னன்னா, தொழுகை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபர்லானது எப்பனா மதீனால இருக்கும் பொழுது, அந்த இஸ்லாத்துடைய அந்த நடுப்பகுதின்னு சொல்லுவாங்க, இஸ்லாம் பரவ ஆரம்பித்து இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியில தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. அதனால அது 2வது முறை இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 2வது கவுல் சொல்றாங்க. இது ஓகேவான கவுல், இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கவுல். இன்னொரு 3வது ஒன்று இருக்கு, இது ஏத்துக்கவே முடியாது. என்னன்னா, கொஞ்சம் மக்கால கொஞ்சம் மதீனால இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் சொல்றாங்க. இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இது எல்லா இமாம்களாலும் மறுக்கப்பட்ட ஒரு கவுல், யாரோ ஒருத்தர் சொன்ன கவுல் இது. ஆக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரே முறையில் மக்காவில் இறக்கப்பட்டது. ஒருவேளை அதை கண்ணியத்தின் காரணமாகவோ தொழுகை மிகவும் ஃபர்தாக்கப்பட்ட முக்கியத்துவத்தை உணரப்பட்ட அந்த காலத்தில் மீண்டும் இறக்கப்பட்டது என்ற அந்த கவுலை ஏற்றுக்கொள்ளலாம். இதில் பாதி அதில் பாதி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இன்றைக்கு நாம் 4 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பெயரின் அர்த்தம், அதனுடைய பெயர் காரணங்கள், அதனுடைய மற்ற பெயர்கள், அதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதற்கு பிறகாக இறுதியாக இது சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி இறக்கப்பட்டது என்ற அந்த நுசூலையும் அது இறக்கப்பட்ட விதத்தையும் நாம் பார்த்து விட்டோம். எனவே வல்லாஹ் அல்லாஹ் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கை செழிப்படைவதற்கு ஒரு பாதையை காண்பித்து அருள் புரிவானாக. எப்படி நாம் ஹிதாயத்தை இறைவனிடத்தில் கேட்கிறோமோ அந்த ஹிதாயத்தை பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் இந்த ரமதான் மாதத்திலே பரிபூர்ணமாக எல்லா அமல்களையும் செய்து நல்லடியார்களுடைய பட்டியலிலே சுவரத்தில் குறித்தானவர்களாக நம் அனைவரையும் வல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.